கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தின அந்த ஸ்தானம், அந்த நிலையை குறித்து அழகாக பவுல் சொல்கிறார். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் திருச்சபைக்கு தலையாக நியமித்திருக்கிறார். அந்த சபை என்ன செய்கிறது என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய ஒரு நிறைவு தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை. அப்போ சபைக்கு சென்றால் என்ன நடக்கும்? நான் ஏன் ஆலயத்துக்கு போகணும் என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அருமையானவர்களே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான குறைவுகளையும் நிறைவாக்கக்கூடிய ஒரு இடம்தான் திருச்சபை, அவருடைய சரீரமாகிய சபை. ஆகவே உன்னுடைய வாழ்வில் ஒருவேளை ஆவிக்குரிய அந்த ஆன்மீகமான வாழ்வில் உனக்கு குறை இருக்கலாம். அதே போல் பொருளாதார ரீதியாக நீ குறைவுபட்டிருக்கலாம். அங்கே செல்லும்போது பொருளாதாரத்தில் நீ எப்படி உயர்த்தப்படுவாய் என்றதான ஆலோசனைகள் கர்த்தருடைய வார்த்தையாக உங்களுக்கு வெளிப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எப்படி உயரணும் என்றதான ஆலோசனைகள் பரிசுத்த ஆவியான துணையோடு அங்கே வார்த்தைகள் வெளிப்படும். இப்படி எந்த விதமான வியாதி பலவீனங்கள் என்று அடுக்கிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் எந்தெந்த விதத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அந்த குறைவை நிறைவாக மாற்றக்கூடிய ஒரு இடம்தான் நீங்கள் சார்ந்திருக்கிறதான அந்த திருச்சபை ஆகிய கர்த்தருடைய சரீரமாகிய சபை. அந்த சபைக்கு இன்றைக்கு செல்லுங்கள். இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள். அவரை அந்த திருச்சபையில் வைத்து ஆராதனை செய்யக்கூடியதான ஒரு நல்ல நாள். என் வாழ்க்கையில் இவ்வளோ குறை இருக்குது, அவ்வளோ குறை இருக்குது என்று எந்த மனுஷங்கிட்ட போனாலும் எங்கே போனாலும் உன் குறை நிறைவாகுமா? ஆகவே ஆகாது. ஆனால் அவருடைய சரீரமாகிய திருச்சபைக்கு இன்றைக்கு நீங்கள் செல்லும்போது உங்கள் வாழ்வில் இருக்கின்ற குறைவுகளை மாற்றுவதற்குண்டான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அவருடைய தெய்வீகமான அந்த மகிமையின் பிரசன்னம் அந்த திருச்சபையில் வெளிப்படும். அப்பொழுது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மலையை போல் இருந்தாலும் மெழுக போல உருகும். ஆகவே மொத்தத்தில் எல்லா விதத்திலும் உங்கள் வாழ்வில் இருக்கிற குறைகளை நிறைவாக்குவதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த திருச்சபைக்கு தலையாக வைத்தாராம். ஆகவே அந்த தலையாய் இருக்கிற கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு நீங்கள் தனியாக, குழுவாக, குடும்பமாக மகிழ்ச்சியோடு செல்லுங்கள். நீங்கள் போக போக ஆராதனைக்கு செய்ய செய்ய விடுதலை மேல் விடுதலை, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பலவிதமான நன்மைகள் அடங்கின ஒரு நேரம்தான் ஆராதனையின் நேரம். அங்கே அற்புதங்கள் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்த காரியங்கள் நடக்கும். உன் வாழ்க்கை மாறும். எல்லா விதத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆகவே எதை குறித்தும் யோசிக்காமல் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதற்கு புறப்படுங்கள். நீங்கள் திரும்பி வரும்போது ராஜ கம்பீரத்தோடு நீங்கள் திரும்பி வருவீர்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மாற்றும். நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக நன்றி. இந்த வாரத்தின் முதல் நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபைக்கு சென்று உம்மை ஆராதிக்கட்டும். விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும். வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான சகல விதமான நன்மைகளும் ரகசியங்களும் அடங்கின ஒரு இடம் சரீரமாகிய சபை. அந்த இடத்துக்கு சென்று சகல விதமான நன்மைகளை பெற்று விடுதலையோடு வருவார்களாக, வெற்றி வாழ்வு வாழ்வார்களாக. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.